நாம் எப்பொழுது சாவோம் என்று மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது இவனுடைய வாழ்க்கை இதோட முடியும், எப்பொழுது இவனுடைய வியாபாரம் நஷ்டம் அடையும், எப்பொழுது இவனுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு இவன் வீணா போவான் என்று சொல்லி உலகம் பார்த்து கொண்டிருக்கும். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நஷ்டங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆண்டவருடைய மகிமை விளங்கத்தக்க விதத்துல உடைய கஷ்டங்கள், உன் பாரங்கள் எல்லாவற்றையும் நீ இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கலாம். ஒரு நிமிஷத்துல யாரெல்லாம் நீ அழியணும்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்தாங்களோ, பார்த்து கொண்டிருந்தாங்களோ, நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால், ஆண்டவருக்காக நீ வாழ்ந்து கொண்டிருந்தால், உடனடியாக உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்து, அவங்க அதே வாயில ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க, இவன் தேவன் என்று சொல்லுகிறார்கள். எப்ப சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தாங்க, ஆனா வெகு நேரமா இவனுக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு உடனே இவனை என்ன செய்றாங்களா, வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று அவர்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்களா. யாரெல்லாம் உன்னை அவமானமா பேசினாங்களோ, யாரெல்லாம் உன்னை கேவலமா பேசினாங்களோ, அந்த ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை மாத்திரம் நீங்க இழந்துடக்கூடாது. நம்பிக்கையோடு கூட இருங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை மரண பரியந்தம் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.